அதிசயமான பிள்ளையாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, 365 நாள் ஒரு ஆண்டுக்கு. ஆனா 364 நாளும் அவருக்கு அபிஷேகம் கிடையாது. வருடத்திற்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அபிஷேகம். அப்படி என்ன பிள்ளையார் அப்படின்னு நீங்க ஆச்சரியமா நினைக்கலாம். நத்தைக்கூடு, கிளிஞ்சல், கடல் நுரை இவற்றால் செய்யப்பட்ட விநாயகர். யார் செய்தா இந்த பிள்ளையார? வருண பகவான் செய்கின்றார். வருண பகவான் செய்து அவர் வழிபட்ட அந்த பிள்ளையார தான் இன்னைக்கும் நாம இங்க பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பிள்ளையார் கொஞ்சம் வெள்ளை நிறத்திலேயே ஒரு சாம்பல் நிற மாதிரி இவர் இருப்பார். ஆனா வருடத்திற்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. என்ன அபிஷேகம்? தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த தேன் அபிஷேகம் எப்ப ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரமா ஒரு 6:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு பக்தர்கள் தேன் கொண்டு வந்து கொடுத்தாலும், லிட்டர் கணக்குல கொடுத்தாலும், அந்த தேன் அனைத்தையும் அடுத்த நாள் காலை வரைக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. விடிய 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 அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த விநாயக பெருமானுக்கு. நான் நேரடியாகவே அந்த அபிஷேகத்தை பார்த்துருக்கிறேன். அவ்வளோ அழகா இருக்கும். அப்படியே அந்த நிறம் மாறி 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 அப்படி காலை நேரத்துல பார்த்தீங்கன்னா கதிரவனை போல ஜொலிக்கக்கூடிய ஒரு அழகான சிவப்பு நிறத்துல அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அற்புத விநாயகராக நம்முடைய கண்ணுக்கு காட்சி தருவார். இதுல என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எத்தனை லிட்டர் தேன் நாம ஊத்துறோம், அதுல ஒரு சொட்டு தேன் கூட வெளியே வராது. அதுதான் அதிசயம். பல 100 லிட்டர் தேன் அபிஷேகம் செய்யப்படும். அதுக்கு கணக்கே கிடையாது. அண்டா அண்டாவா வச்சிருப்பாங்க. பக்தர்கள் கொண்டு வந்து தேனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இரவு முழுக்க ஒரு பெரிய வரிசை நிற்கும். அவ்வளவு தேனையும் விடிய 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 அபிஷேகம் பண்ணாலும் ஒரு சொட்டு தேன் அந்த சுவாமி கிட்ட இருந்து திரும்ப வெளியே வராது. அத்தனையும் தனக்குள்ளே அவர் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்குகிறார். அதனால இவரை தேன் உறிஞ்சும் விநாயகர் அப்படின்னு ரொம்ப செல்லமா எல்லாரும் அழைக்கிறாங்க.